நந்தினி எங்க அம்மாவுக்கு கிடைச்ச இன்னொரு புவனேஸ்வரி, இந்த புவனேஷ்க்கு கிடைச்ச இன்னொரு அம்மா. ஏன்னா எங்க அம்மாவுக்கு அப்புறம் என்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டது அவ மட்டும்தான். அங்க பாரு ஆளு நடந்து ஓடு வெக்கத்தை பாரு. நீங்க பாரு அது என்ன பண்றேன்னு பாரு. ஏய் ஹோல்டன் ஏய் 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 நில்லு. ஏய் நில்லு பாவாடை பாத்தற இரு. ஏய் என்ன தோக்குற மச்சான் தோக்குறடா. ஏய் எப்படா ஏய் நில்லு. ஏய் பேக் என்ன வச்சிரு. ஏய் பேக் மச்சான். ஏய் ஓடுறா புடிங்கடா. ஏய் செல்லம் ஐ லவ் யூ செல்லம். வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடந்தேனா வெளியே வரும்போதெல்லாம் நிறைய மனவலிகளை சந்திச்சேன். அப்போ எனக்கு ஒண்ணுன்னா எனக்காக என் முன்னாடி வந்து நிப்பா என் நந்தினி. யாரு? வா வா வா. குத்தடி குத்தடி சைலக்கா குனிஞ்சு குத்தடி சைலக்கா பந்தலிலே பாவக்கா தொங்குதடி டோலக்கா கொல கொலையா மிதிரிக்கா கொலைஞ்சு போச்சு கத்திரிக்கா. யாரு? நான் தான் என்ன இப்போ என்னன்ற என்ன போ என்ன பண்ணுவ? ஏய் நாடி வெறும் வேலைக்காரி நீ. ஏதோ அபார்ட்மெண்ட் ஓனர் மாதிரி பஞ்சாயத்துக்கு வந்துட்டு இருக்க. அபார்ட்மெண்ட்ல நான் கை வைக்காத பொண்ணே இல்லடி. என் மேலே கை வைக்கிறியா? போடா. நான் யாருன்னு காட்டுறேன் உனக்கு. பிள்ளையாரப்பா, இவனுக்கு புவனேஷ் வேண்டாமா, புவனேஸ்வரி தான் வேணுமா. நான் ஏத்துக்கிட்டேன், நீயும் இவனை ஏத்துக்கோயே. கேட்டதை கொடுப்பவன் இறைவன்னு சொல்லுவாங்க சார். சில நேரங்கள்ல நாம எதை வேணாம்னு நினைக்கிறோமோ அதையும் அவன் கொடுத்து ரசிப்பான் சார். வணக்கம் சார். அவங்க எங்க அம்மா சார். எங்க அம்மா எப்படி சார் இருக்காங்க? உங்க அம்மாவுக்கு கர்ப்பப்பையில கேன்சர் 4வது ஸ்டேஜ். உழைக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்க அம்மா மனசால யாருக்கும் எந்த துரோகம் நினைக்காதவங்க சார். அவங்களுக்கு ஏன் சார் இப்படி வரணும்? எங்க அம்மா நல்லா பாடுவாங்க சார். எங்க அம்மா நல்லா ஆடுவாங்க சார். கொஞ்சம் காப்பாத்துங்க சார். ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் கீமோதெரபி ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் 1 வருஷம் போலாம் சார். ட்ரீட்மெண்ட் பண்ண எங்க பழிச்சிருவாங்களே சார்? அதை அந்த ஆண்டவன் தான் முடிவு பண்ணணும். சார் சார் நீங்க தான் சார் எங்க அம்மாவை காப்பாத்து சார். சார்
அம்மா. அம்மா உனக்கு ஒன்றும் இல்லை, பித்தம். அதான் வயிறு வலிக்குதுன்னு துடிச்சிருக்க. அட போடா, எனக்கு எல்லாம் தெரியும்டா. ஏமா இவ்வளவு நாளா என்கிட்ட மறைச்சு நீயும் என்ன ஏமாத்திட்டியல்ல? ஒருவேளை என்ன பிள்ளைய பெத்ததுக்காக உனக்கு கர்ப்பப்பையில கேன்சர் வந்துச்சாம்மா? டேய், சின்ன வயசுல உன் கண்ணத்துல திருஷ்டி போட்டு வச்சு உன் அழகு பார்த்தேன். இப்ப ஆண்டவர் என் வயித்துல என் கர்ப்பப்பையில திருஷ்டி போட்டு வச்சுட்டாருப்பா. நான் இருக்க போறது கொஞ்ச நாள் தான். அந்த கொஞ்ச நாள்ல உன் கூட நான் சந்தோஷமா இருந்துக்கிறேன்டா. சின்ன வயசுல பூ பொட்டுலாம் வச்சு புவனேஸ்வரியா பார்த்த எங்க அம்மாவுக்கு நான் வளர வளர புவனேஸ்வரியா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. அது ஒரு தடவை கூட என்கிட்ட சொன்னதே இல்லை சார். எங்க அம்மா எனக்கு அந்த வழியை கூட கொடுத்தது இல்லைங்க சார். மடிப்பிச்சை ஏந்திதான் உன்னை பெத்தேன்னு எங்க அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க சார். ஆனா அவங்க என்கிட்ட மரண பிச்சை கேட்பாங்கன்னு நான் மனசார கூட நினைக்கலைங்க சார். இது உசுர உடம்பல சிக்கிக்கிட்டு தவிக்குதுரா. அதை எடுத்து வாகனத்துல பறக்க விட்டுடுறா. நான் அந்த வானத்துல சிறகடிச்சு பறக்கணும்னு ஆசைப்படுறேன்டா. மாங்கையால மரணம்னா தாய்க்கு மரணம் கூட வலி இல்லடா. என்ன கொன்னுடுறா, கையாலே கொன்னுடுறா.
வலியோட பெத்த எங்கள் அம்மாவுக்கு நான் வழியில்லா மரணம் கொடுத்தேன் சார். இந்த விளையாட்டுக்கெல்லாம் காரணமான இறைவன்கிட்ட ஏன்னு கேட்டு புறா கிட்ட தூது சொல்லி அனுப்ப அந்த இறைவன்கிட்டே நான் அவங்கள அனுப்பிச்சிட்டேன் சார். இந்த அம்மாவுக்கு தலைச்சம்பிள்ளையா இருப்பா கொல்லி வைக்கணும்ல, வர சொல்லுங்கப்பா. என்னடா இது தலைச்சம்பிள்ளைய கேட்டா என்னமோ ஒன்று நிக்குது. மாமா மாமா நான் பையன்தான்னு சொல்லுங்க மாமா. நந்தினி நீயாவது சொல்லு நந்தினி. உங்க அம்மா கொல்லி வைக்க நீ யார கேட்கணும்? போய் வை. ஏய் என்ன இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் பொட்ட பிள்ளைங்க வரக்கூடாதுன்னு தெரியாதா உனக்கு? பிறக்கிறதுக்கு பொம்பளை வேணும், இறக்குற இடத்துக்கு பொம்பளை வரக்கூடாதா? ஏய் நீ போய் வை போ. உங்க அம்மா வலியால துடிச்சாங்க, வரம் கேட்டாங்க, அதனால கொன்னேன். அதுக்காக ஹாஸ்பிட்டல்ல வலியால துடிக்கிற எல்லாரையும் கொல்லுவியா? சார் நான் பண்ணதுக்கு பேர்லாம் கொலை இல்லை சார். உடம்புல சிக்கி தவிச்ச ஒரு உசிரை எடுத்து வானத்தில் பறக்க விட்டேன் சார். என்னைக்காவது கூண்டில் இருக்க புறாவை எடுத்து வானத்தில் பறக்க விட்டுருக்கீங்களா சார்? கடலோரமாக துடிச்சிட்டு இருக்க மீன் எடுத்து கடலுக்குள்ளே விட்டுருக்கீங்களா சார்? அந்த உசுறு உங்களுக்கு சொல்லிட்டு போன நன்றியை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க சார். அது மாதிரி தான் சார் உடம்புல சிக்கி தவிச்ச உசிரை எடுத்து நான் வானத்தில் பறக்க விட்டேன் சார். நீ பண்ணதெல்லாம் என்னன்னு தெரியுமா உனக்கு? யூத்தனேஷியாடா. கருணை கொலை. கருணை கொலை கிரிமினல் அஃபென்ஸ் தான் சார். நீங்கள் ஆடோ கோழியோ சாப்பிடும்போது என்னைக்காவது அந்த ஆட்டுக்காக வருத்தப்பட்டிருக்கீங்களா சார்? அதே ஒரு ஆடு ரோட்டில் அடிபட்டு துடிக்கும் போது அதுக்காக நீங்கள் வருத்தப்பட்டிருப்பீங்க சார். ஏன்னா அந்த உசிறு இப்போ உடம்புல சிக்கிக்கிட்டு தவிக்குது சார். அந்த உசிரை எடுத்து நான் வானத்தில் பறக்க விட்டேன் சார். அந்த உசிறு என்கிட்ட நன்றி சொல்லிட்டு கொடுத்தோம் உணர்ந்துருக்கேன் சார். நான் யாரையும் கொலை பண்ணலை சார். உடம்புக்கு தான் சார் பிறப்பு இறப்பெல்லாம், உசிருக்கு அது இல்லை சார். அது ஏதாவது ஒரு மூலையில் போய் பிறந்துடும் சார்.